பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயசு பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் மிதுனத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையும் ராகுக்கு இருக்கிறது. 10க்குடையவன் 8ஆம் இடத்தில் 8 நாளும் 9ஆம் இடத்தில் 18 நாளும் கடைசி வாரம் 10ஆம் இடத்தில் உச்ச நிலையும் பெறுகிறார் இந்த புத பகவான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 1ஆம் இடத்து அதிபதி குரு 7இல் அமர்ந்து ராசியை பார்ப்பது சிறப்பு. 1ஆம் இடம் சிறப்பாகிறது. 5ஆம் இடத்து அதிபதி 10இல் அமர்ந்த போதிலும் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடமும் சிறப்பாகிறது. 9க்குடையவன் சூரியன் 9இல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். இப்போ 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறது. ஆதலால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கொடிகட்டி பறக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் இதுவரைக்கும் அது தோல்வி பெற்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு தருணம் வந்தாச்சு. 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதிகப்படியான வருமானம் சொந்த தொழிலில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நிலை. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சந்தோஷமான நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி செவ்வாய் 10இல் இருக்கிறார். இந்த விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள், ரசாயன துறையில் பணியாற்றுபவர்கள், செங்கல் மணல் ஜல்லி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கப் போகிறது. பதவியில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் அற்புதமாக சென்று சம்பாத்தியத்தை தேடித்தரப்போகிறது. அதில் ஒரு சந்தோஷம். இப்படி எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையும் 4இல் சனி இருக்கிறதே என்று பயப்படாதீர்கள். வக்ர கதியில் இருப்பதால்